அன்பர்களே, 18 வயசுக்கு அப்புறம் நம்மளோட உடல் உயரம், அதாவது ஹைட் க்ரோ ஆகாதுன்ற விஷயத்தை நீங்க நம்புறீங்களா? இந்த விஷயத்தை தான் நம்ம எல்லாருக்கும் சைல்டுஹுட்ல இருந்து சொல்லப்பட்டு வந்த ஒரு பிலீஃப். இப்போ ஹைட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இனிமேல் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஆனா உண்மையிலேயே அப்படிதானா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, நம்ம பாடி எப்படி வேலை செய்யுது. நம்ம மசில்ஸ் ஜிம்முக்கு போனா வளருது, நம்ம ஸ்டாமினா எக்ஸசைஸ் ட்ரைனிங் பண்ணா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா நம்ம போன்ஸ் மட்டும் எப்படி கம்ப்ளீட்லி ஃபிக்ஸட் ஆயிடும்? இதுல உண்மை என்னன்னா, நம்ம போன்ஸ் ஒரு டெட் ஸ்ட்ரக்சர் கிடையாது, அது ஒரு லிவிங் சிஸ்டம். நீங்க அதை எப்படி யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அது அடாப்ட் ஆகும். அதாவது நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகும், நீங்க யூஸ் பண்ணலைன்னா அது வீக் ஆயிடும். இதை தான் விஞ்ஞான ரீதியா சொல்லுற கோர் கான்செப்ட். ஆனா இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. growth plates க்ளோஸ் ஆனா ஃபுல் நேச்சுரல் ஹைட் growth நடக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? உங்க ஸ்பைனை டீகம்ப்ரஸ் பண்ணலாம், உங்க பாஸ்டூரை கரெக்ட் பண்ணலாம், உங்க போன்ஸை அடாப்டிவ் growthக்கு புஷ் பண்ணலாம். ஏன்னா இதுல தான் அந்த 2 to 3 இன்ச்சஸ் வித்தியாசம் மறைஞ்சு போய் இருக்கும். அன்பான அன்பர்களே, நான் சொல்ற விஷயம் மேஜிக் இல்ல, ஷார்ட்கட் இல்ல, ஆனா ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பாடி கிராஜுவலி சேஞ்ச் ஆகும். முதல்ல கிராவிட்டி நம்ம ஸ்பைனை தினமும் கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க நாள் முழுக்க நின்னாலும் உட்கார்ந்தாலும் அது ஸ்லோவா ஹைட்டை குறைக்கும். அதுக்கான சிம்பிளஸ்ட் சொல்யூஷன் என்ன தெரியுமா? சும்மா கொஞ்ச நேரம் தொங்குங்க, ஒரு பார்ல தொங்குங்க. அது சிம்பிளான விஷயம் போல தான் தெரியும், ஆனா அது உங்க ஸ்பைனை லிட்டரலி ஸ்ட்ரெச் பண்ணும். இதை நீங்க ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க பாஸ்டூர் இம்ப்ரூவ் ஆகும், உங்க ஹைட்டும் இன்ஸ்டன்ட்லி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா ஜம்பிங். ஆமாங்க, நீங்க குதிக்கும் போது உங்க கால்கள்ல ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பாடி என்ன பண்ணும் தெரியுமா? ரிப்பேர் பண்ணும். அந்த ரிப்பேர் ப்ராசஸ்ல தான் growth நடக்கும். அதனால தான் சில ட்ரைப்ஸை பார்த்தீங்கன்னா நேச்சுரலி டாலா இருப்பாங்க. அவங்க லைஃப்ல ஜம்பிங் ஒரு பார்ட். அடுத்தது ஸ்பிரிண்டிங். நீங்க ஃபுல் ஸ்பீட்ல ஓடும்போது உங்க பாடியில ஒரு பவர்ஃபுல் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது, அதுதான் growth ஹார்மோன். இந்த ஹார்மோன் தான் உங்க பாடி பில்ட் ஆகவும் ரிப்பேர் ஆகவும் ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் அத்லீட்ஸை பார்த்தீங்கன்னா ஜென்ரலா டாலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஜம்ப் பண்றீங்க, ஸ்பிரிண்ட் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெச் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம பேஸ்கெட் பால் அல்லது வாலிபால் மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆடுறீங்க. அதுல ஜம்ப் இருக்கு, ரன் இருக்கு, ஸ்ட்ரெச் இருக்கு. அது ஒரு ஃபுல் பாடி growth சிஸ்டம். இந்த ஜம்ப், ரன், ஸ்ட்ரெச் இதெல்லாம் சேர்ந்து உங்க பாடிக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். அது என்னன்னா grow, adapt, improve. ஆனா இங்க ஒரு சீக்ரெட் இருக்கு. growth எக்ஸசைஸ் பண்ணும்போது நடக்காது, உங்களோட ரெஸ்ட் டைம்ல தான் growth நடக்கும். நீங்க தூங்கும் போது தான் உங்க பாடி ரிப்பேர் ஆகும், ரீபில்ட் ஆகும், க்ரோ ஆகும். அதனால தான் நைட் ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப பவர்ஃபுல். இதுல கோப்ரா ஸ்ட்ரெச், டவுன்வர்ட் டாக், இது சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி தான் தெரியும், ஆனா இது உங்க ஸ்பைன் ஃபிளெக்சிபிலிட்டியையும் அலைன்மெண்ட்டையும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடும். அடுத்ததா சைக்கிளிங். நீங்க சைக்கிள் ஓட்டும் போது உங்க லெக்ஸ் ரிப்பீட்டட் ஸ்ட்ரெச் ஆகுது. நீங்க சீட் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணினா அந்த ஸ்ட்ரெச் இன்னும் அதிகமாகும். இந்த கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சுக்கு பாடி அடாப்ட் ஆயிடும். அதுதான் கிராஜுவல் சேஞ்ச். இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம், உங்க பாடிக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை. நீங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்கன்னா சிமெண்ட் இல்லாம முடியுமா? அதே மாதிரி புரோட்டீன், கால்சியம், விட்டமின் டி இது இல்லைன்னா growth இஸ் இம்பாசிபிள். சூரிய ஒளி கூட ரொம்ப அத்தியாவசியமானது, ஏன்னா அது நம்ம பாடிக்கு சிக்னலை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. மூவ்மெண்ட், ஸ்ட்ரெஸ், ரெக்கவரி, நியூட்ரிஷன், இதுதான் ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். ஆனா இந்த சிஸ்டம்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு நாள் விட்டீங்கன்னா எதுவும் சேஞ்ச் ஆகாது. உங்க பாடி growthம் ஸ்லோவா தான் சேஞ்ச் ஆகும், ஆனா அது பர்மனன்ட் சேஞ்ச் தான். நீங்க 3 மாசம் கன்சிஸ்டண்டா பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க,
உங்க உருவம் பழைய உருவமா தெரியாது. உங்க பாஸ்டர் மாறி இருக்கும், உங்க கான்ஃபிடன்ஸ் மாறி இருக்கும், உங்க பிரசன்ஸ் கூட மாறி இருக்கும். அதுதாங்க ரியல் growth. இது ஒரு சிம்பிள் சாய்ஸ் தான், ஆனா இது உங்க கையில தான் இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணலாமா, இல்ல இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா, அப்படியும் இல்லைன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ரிக்ரெட் பண்றதா? இல்லை நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால கண்டிப்பா ஒரு சேஞ்ச் வருங்கிற நம்பிக்கையோட டெசிஷன் எடுத்து செயல்பட்டீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும். அன்பார்ந்த அன்பர்களே, நீங்க ரெடின்னா உங்களுக்கான அடுத்த வெர்ஷனும் ரெடியா இருக்கு. The boss is always right. நன்றி.